World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா பல்வேறு சுவையான ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான பல்வேறு கோணங்களில் நிறையா வகுப்புகள் எடுத்துகிட்ருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பரிமாணத்தோட இதுவரையில் யாரும் சொல்லாத ஒரு விஷயங்கள் பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் சில பண்ண ஆராய்ச்சிகள் மூலயமா கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு புதுசாக புதிய ரூல் முறையாக இது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி மூலமா பண்ணி சில வகுப்புகள் எடுத்துகிட்ருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி தாராபலன்கள் இது நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கிறதா. ஸோ ஐயா ஒரு புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் இது நமக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. பொதுவாக தசாபுத்தி தாராபலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரங்களுக்கு வச்சு எந்த நட்சத்திரத்தில் நின்று அந்த தசாநாதனோ புத்திநாதனோ தசாபுத்தி நடத்துகிறாங்கிறத வச்சு நாங்கள் ஒரு பலன் எடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு புதிய ஒரு பரிமாணத்தில் ஒரு விஷயம் சொல்லித்தரதாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எந்த மாதிரிங்க விஷயங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொதுவாக தாராபலன் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம், நிறைய வகுப்புகளை சொல்லி கொடுத்துருப்போம். தாராபலன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை நிறையா வாடிக்கையாளர்கள் யூடியூப் பயனாளர்கள்லாம் பார்த்து அவங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதை பற்றி ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் பணம் கொடுக்கும், 20வது நட்சத்திரம் பணம் கொடுக்கும், 13வது நட்சத்திரம் வாழ்க்கையான உயர்வை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும், 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த தாராபலனை ஜென்ம நட்சத்திரத்துக்காக மட்டும்தான் பார்க்கணுமா, அல்லது இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு நம்ம பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை எந்த மாதிரி தாராபலன்களுக்கு பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் எல்லா தாராபலனுக்குமே ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கலாம், தசாபுக்தி அடிப்படையாக வச்சு பார்க்கலாம், புத்திநாதன் அடிப்படையாக வச்சு பார்க்கலாம், கோச்சாரத்துக்கு கூட நம்ம தாராபலன் பார்க்க முடியும். அதில் 24வது நட்சத்திரத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் 24வது நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது 24வது நட்சத்திரம் கும்பராசியில் விழுகுது. சதய நட்சத்திரம் தான் 24வது நட்சத்திரம். இதனுடைய பலன் என்னென்னா, சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம், சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் 24வது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சதய நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட நீங்கள் ஒரு தீர்வு அப்படிங்கிறத போனாலே கண்டிப்பாக அவங்க கொடுக்குற தீர்வு நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரமும் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது. நமக்கு என்ன தசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ அதுக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு தசை நடந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த தசாநாதன் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ அவர் நிற்கிற நட்சத்திரத்திலேருந்து 24வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை அந்த தசை முடிகிற காலம் வரைக்கும் இயக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புத்தி நடக்கும். ஸோ ஒரு புத்தி 1 வருஷம் நடக்கலாம், 2 வருஷம் நடக்கலாம், சம்டைம்ஸ் 10 மாதம் கூட சில புத்திகள் இருக்கும். அப்போ அந்த புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை அந்த புத்தி காலம் வரைக்கும் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த புத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்படி கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். தசாநாதனுக்கு பார்க்கலாம், புத்திநாதனுக்கு பார்க்கலாம். இப்படி 24வது நட்சத்திரத்தை இயக்கும்போது அது பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதை தான் நம்ம இங்கே ஒரு நியூ கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப புதுமையான ஒரு விளக்கமான சொல்லியிருக்கீங்க. இல்லை எங்களுக்கு பொதுவாக இதில் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருங்கய்யா. இப்போ புத்திநாதனுக்கு 24வது நட்சத்திரமாக உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது அப்படின்னு எங்களுக்கு எடுத்துக்கிட்டால், எங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அஸ்வினி ஒரு பகையாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வதை நட்சத்திரமாக கூட இருக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் இயக்கும் போது அதை எந்த மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ இதில் ஏதாவது பாதிப்புகள் வருங்களா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அது ஆக்சுவலி இதில் என்ன ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் ரொம்ப நல்லாயிருக்கும், பாசிட்டிவான தாராபலனாக இருக்கும். தசாநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு நம்ம 24வது நட்சத்திரம் எடுத்திருப்போம். அது ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில பேருக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமான நட்சத்திரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும்,
சாதகமான நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தை உணவை நீங்கள் சாப்பிட்லாம், அந்த நட்சத்திர தெய்வத்தை வணங்கலாம், அந்த நட்சத்திரத்தோட விருட்சத்தை வளர்க்கலாம். இதே வந்து சாதகம் இல்லாமல் வந்தால் நீங்கள் அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணுங்கள், அந்த தெய்வ கோயிலுக்கு போகாமல் அந்த கோயில் அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்குங்க, அந்த விருட்சத்தை வந்து தானம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இந்த 24ஆவது நட்சத்திரத்தை தசாநாதனுக்கு எப்படி எடுக்கிறது, புத்திநாதனுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்குன்னு ஒரு சில பவர்ஃபுல்லான சில காரகத்துவங்கள் இயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிறப்பான வழக்குங்க. இப்போ ஒரு தசை நடக்க, ஒரு புத்தி நடக்க, இல்லாட்டி முதல் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் எதுக்கு கொடுக்கணும், தசாநாதனுக்கு கொடுக்குறது பெஸ்ட்டுங்களா, இல்லை புத்திநாதன் உண்டானதை ஆக்டிவேட் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்குங்க? பொதுவாக வந்து இந்த தசாநாதன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்மாக இருக்கிறவர். ஸோ அவருடைய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதை விட முக்கியமாக நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கணுன்னா நம்ம வந்து புத்திநாதனுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா புத்திநாதன் அந்த பர்டிகுலர் பீரியடில், வெரி ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த புத்திநாதன் சொல்லுவார். அப்போ நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அதுக்கப்புறம் புத்திநாதன் என்ற நட்சத்திரத்துக்கு 24ஆவது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அதை இயக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த புத்திகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா பிரச்சனை வர இடத்துல இந்த பரிகாரம் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பிரச்சனையோடய முடிஞ்சிடும். ஸோ அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். சில பேருக்கு அந்த பிரச்சனையே வராமல் வேறு விதமாக அந்த பிரச்சனை சரியாயிடும். கண்டிப்பாக. ஏன்னா சில புத்திகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு பலனை கொடுத்துட்ருக்கோம். ஒரு மருத்துவ செலவையாக கொடுத்துட்ருக்கு, இல்லை ஒரு பெரிய கண்டத்தையே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட உருவாகிட்டுருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு கை கொடுக்கறது வந்து அந்த புத்திநாதனுக்கு 24ஆவது நட்சத்திரத்தை இயக்கும்போது, புத்திநாதன் என்ற நட்சத்திரத்துலேருந்து அதுக்கு 24ஆவது நட்சத்திரத்தை இயக்கும்போது அந்த புத்திக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சேஃப் கார்டாக நிறையா வந்து ஒரு சுய பாதுகாப்பு கிடைக்கும், நிறையா விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூட்சமமாக சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமாக ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி அந்த நட்சத்திரங்களில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி வகையில் வந்து பயன்படுத்தலாங்க? குறியீடுகளா, இல்லை வந்து தான தர்மங்களா, உணவுகளா? ஸோ எந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய பலன்கள் நல்லா கிடைக்குங்கய்யா? பொதுவாக வந்து நட்சத்திர காரகத்துவங்களும் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அது உணவு தானம் பண்ணலாம், குறியீடுகள் பயன்படுத்தலாம், அந்த தெய்வத்தை வணங்கலாம், அந்த விருட்சங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதேமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து செயல்பாடுகள்னு இருக்குது. அந்த செயல்பாடுகளை நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்லேயே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து இப்போ குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. கடந்த ஒரு 1.5 வருடமாக நடந்துக்கிட்டு இருக்குது. குரு வந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ குரு மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு 24ஆவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை வரும். திருவாதிரை அப்படிங்கிறது வந்து ருத்ரனை குறிக்கக்கூடிய ஒரு ருத்ரன் பிறந்த நட்சத்திரம், சிவபெருமானை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த குரு புத்தியில் ஒவ்வொரு மாதமும் காசி போயிட்டுருக்கும். அந்த காசியில் பார்த்திங்கன்னா ருத்ராபிஷேகம் நடக்கும். அந்த ருத்ரன் வழிபாடை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அது வந்து ஒரு அருமையான ஒரு ஆக்டிவேஷனாக எனக்கு வேலை செஞ்சுது. அதே விசாக நட்சத்திரத்துக்கு அந்த திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா பணப்பகை நட்சத்திரமாக வரும். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த புத்தியில் நன்மைகள் நடந்தாலும் அந்த பணப்பகை சார்ந்து சில பிரச்சனைகளையும் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த திருவாதிரைக்கு உண்டான பரிகாரங்கள், தான தர்ம பரிகாரங்களையும் சேர்த்தி பண்ணணும். அப்போ திருவாதிரை அப்படின்னா வாழைப்பழம். ஸோ அப்போ அந்த வாழைப்பழத்தை வந்து அடிக்கடி தானம் பண்ணுறது. திருவாதிரை அப்படின்னா வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்க, அப்போ அந்த பரதநாட்டியம் கலைஞர்களுக்கு ஏதாவது பண உதவி செய்கிறது, இதையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். அப்போ பெரிய பிரச்சனைகள் வந்து வரதில்லை. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம மிக தெளிவாக அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து லக்கியாக வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அது பாசிட்டிவாக இருக்கும், புத்திநாதன்ன்றதுக்கு 24ஆவது நட்சத்திரமும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது ஒரு தான தர்மம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த நட்சத்திரங்களில் வந்து நம்ம இயக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விருட்சங்கள் அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது நல்லா இருக்குங்களா, இல்லை உணவு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தான தர்மம் அது எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பண்ணும்போது ஒரு சிறப்பை கொடுக்குங்கய்யா? இதை எப்படி கேட்டகரியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக இந்த விருட்சம் அப்படிங்கிறது வந்து குருவோடைய இயக்கத்தில் வரும். உணவுகள் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய இயக்கத்தில் வரும். ஸோ அப்போ அது வந்து நமக்கு என்ன புத்தி நடக்குதோ, அந்த புத்திநாதன் கிரகம் என்னவோ அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இயக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு புத்தி நடக்கிறவங்க வந்து விருச்சந்தானம் பண்ணால் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க வந்து அந்த நட்சத்திர காரகத்துவ இடத்துக்கு போனால் சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ சூரிய புத்தி நடக்குது அப்படிங்கும்போது அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ வந்து அந்த அந்த நட்சத்திரத்தோட செயல்பாடை செய்யும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி சனி புத்தி நடக்கிறவங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா இருக்கும்.
அந்த கர்மா சம்மந்தமான ஒரு தான தர்மங்களை பண்ணும்போது அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ இந்த கேது புத்தி நடக்கிறவங்களாம் வந்து அந்த நட்சத்திரத்தோட தெய்வனாலே கேதுன்னு அர்த்தம். அப்போ தெய்வ செயல்பாடுகளை பண்ணும்போது அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்ததுன்னா செவ்வாயோட நட்சத்திரம் என்னவா வரும்? 24வது நட்சத்திரமாக வரும். ஏன்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரங்கள்லாம் வந்து சாதக தரையாக வரும். அப்போ சித்திரையில் வந்து ஒருத்தங்களுக்கு அந்த 24வது நட்சத்திரமாக வருது. அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வஸ்திர தானம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது தெய்வத்துக்கு வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வஸ்திரம் வாங்கிட்டு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போனால் வஸ்திரம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன்னா சித்திரைனா வஸ்திரம். அப்போ அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி இந்த பரிகாரங்களில் பண்ணும்போது இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னும் நில வீடா, நீர் வீடு, நெருப்பு வீடுகள், ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கான்செப்டாகவே நம்ம எடுக்கலாம். இப்போ நட்சத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு நட்சத்திரங்கள், காற்று நட்சத்திரங்கள், நில நட்சத்திரங்கள் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பஞ்சபூத விஷயங்களை நட்சத்திர கான்செப்டில் எடுத்து நம்ம அதுக்கான பரிகாரங்களை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப விரிவான ஒரு வகுப்பாக இது இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு புதிய பரிமாணத்தில் உடனடி தீர்வு தான் எல்லாருக்குமே தேவை. புத்திநாதன் நல்லா இருந்துச்சுன்னா இதை ஆக்டிவேட் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக மேலும் மேலும் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து என்ன தக்க வச்சுக்க முடியும். கொஞ்சம் எல்லாருக்கும் புத்தி சரியில்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே பிடிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 24 சகல தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 24 நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது சூட்சமமாக இந்த மாதிரி விஷயங்களில் இயக்கும்போது நிறையா வாழ்க்கையில் வந்து நம்ம ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லேருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமும் ஐயம் இல்லைங்க. இது ஒரு சிறப்பான வகுப்பு வந்து நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்போ எடுக்க போகிறீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒவ்வொரு மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுப்போம். இந்த மாதம் மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான விழா இருக்கிறனால நம்ம ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 4 மணி நேர வகுப்பாக இதை எடுக்க போகிறோம். இதற்கான கட்டணம் 1300 ரூபாய். ஏற்கனவே படித்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு வந்து கட்டண சலுகை உண்டு. ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு புதுவிதமாக ஒரு நட்சத்திர தாராபலனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த வகுப்பில் இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு பங்கு பெற்று பயன்பெறுங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. எளிமையாக, ஆழமாக, விளக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் வகுப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. நாங்களும் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான வகுப்பு பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகமும் எங்களுடைய நேயர்கள் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறோம். நன்றிங்க. வணக்கம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.